அருமை வெள்ளையரே, இப்படி ஒரு அருமையான செய்தியோடு நீங்கள் வருவீர்கள் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதை சாதித்ததன் மூலம் எங்கள் நோக்கத்தை நீங்கள் நிறைவேற்றி விட்டீர்கள். உண்மைதான். என் அன்பு தம்பி கருத்த ஆதப்பனே நேரில் சென்று அழைத்த போது கூட ஒப்புக்கொள்ளாத வல்லத்தரையன் தாங்கள் சொன்ன கருத்துக்களை கேட்டு மனம் மாறினார் என்றால் எனக்கு வியப்பாக இருக்கிறது ஐயரே. இதில் என்னுடைய பங்கு மிகவும் குறைவு. நான் சொன்ன கருத்துக்களை கேட்டுக்கொண்டாலும் வரவேண்டும் என்ற தீர்மானத்திற்கு அவ்வளவு எளிதாக வந்துவிடவில்லை நம் வல்லத்தரையர். அவருடைய அன்னையாரே அங்கு வந்து எல்லா அம்பலக்காரர்களும் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் நீ மட்டும் இல்லாமல் போனால் அவர்கள் எல்லோருக்குமே உன் மீது அதிருப்தி ஏற்பட்டுவிடும். அதனால் நீ போகத்தான் வேண்டும் என்று வற்புறுத்தினார். அதன் பிறகுதான் வல்லத்தரையர் பாகனேரி திருவிழாவிற்கு வர ஒப்புக்கொண்டார். எப்படியோ வல்லத்தரையன் வருகிறான் என்பதை அறிந்தால் அனைவரும் ஆச்சரியப்படுவார்கள். அவனை எல்லோரும் மனதார பாராட்டுவார்கள். ஆனால் வெள்ளையர்கள் இதை கேட்டால் திகைத்து போவார்கள். பாகனேரி விழாவில் பட்டமங்கலம் முதலான எல்லா அம்பலக்காரர்களும் கலந்து கொண்டார்கள் என்றால் வெள்ளையர்கள் சற்று மிரண்டே போவார்கள். இப்படி ஒரு அருமையான திட்டத்தை தந்து இதற்கு வழிவகுத்தவரே தாங்கள்தானே. இங்கு தன்னந்தனியாக வந்து மறைந்து வாழும் சூழ்நிலையில் எங்கெங்கு என்னென்ன செய்யலாம் என்று யோசிப்பதுதானே என் வேலை. மருது சகோதரர்கள் என்னை எச்சரிக்கையாக பாதுகாக்க வேண்டும் என்றுதானே இங்கு கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள். உண்மைதான். பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை மீண்டும் உருவாக்கிய தாங்கள் அது அந்த வெள்ளையரால் கடுமையாக தாக்கப்பட்டு இடிந்து விழுந்ததால் அங்கிருந்து தப்பித்து மருது சகோதரர்களை தேடி வந்தீர்கள். அவர்களும் தங்களுக்கு பாதுகாப்பு தந்தார்கள். அதன் விளைவாக இப்போது ஆங்கிலேயர்கள் மருது சகோதரர்களை கடும் பகைவர்களாக கருதி அவர்களை அழிக்க பலவிதமான வியூகங்களை வகுக்கிறார்கள். நீ மருது பாண்டியர்களுக்கு ஆதரவாக அவர்கள் படைக்கு தலைமை தாங்கி சென்று நடத்திய போர் வெள்ளையர் படைக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்திவிட்டது. இனி அவர்கள் உன்னை எப்படி பிடிப்பது என்பதிலேயே குறியாக இருப்பார்கள் என்பதால் தான் மருது சகோதரர்கள் உன்னை இங்கு தங்க வைத்திருக்கிறார்கள். இருந்தாலும் நான் இன்னும் எவ்வளவு காலத்துக்குத்தான் இப்படி மறைந்து வாழ்வது? ஆயுதங்களை சேகரிக்க நடந்த முயற்சிகள் என்னவாயிற்று? இப்போது மருது சகோதரர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்று எதுவுமே தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறேன். அதை பற்றி நீ கவலைப்பட தேவையில்லை. அவ்வப்போது நடப்பதை நான் வந்து உனக்கு கூறுகிறேன். திருப்புவனத்தில் ஆங்கிலேயர் படை வந்து கொண்டிருந்த போது மருது பாண்டியர்கள் படை வெள்ளையர்கள் படை கடக்க முடியாமல் செய்து அவர்களை கடுமையாக தாக்கியது. படுபயங்கரமாக நடந்த அந்த போரில் ஆங்கில படைகள் படுதோல்வி அடைந்து பின்வாங்கி திருப்பாச்சேத்திக்கு சென்றது. அப்போது அங்கு நடந்த ஒரு நிகழ்ச்சியை கேட்டால் மருது பாண்டியர்கள் போர் புரியும் சக்தியில் மட்டுமல்ல எதிரியை திணறடிக்கும் யுக்தியிலும் சிறந்தவர்கள் என்பதை நினைத்து நீ ஆச்சரியப்படுவாய். அப்படி என்ன நடந்தது ஐயரே? மருது பாண்டியர்களிடம் குறைந்த அளவு படையே இருந்த சூழ்நிலையில் ஆங்கிலேயரின் பெரும் படையை அயர வைக்க ஓர் அரிய செயலை செய்தார்கள். திருப்பாச்சேத்தி கண்மா கரையில் நெடுந்தூரத்திற்கு தீவெட்டிகளை சொருகி வைத்து நிறைய பேர் போருக்கு தயாராக இருக்கிறார்கள் என்ற தோற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அதனால் அந்த ஆங்கிலேய படை அங்கிருந்து முன்னேறாமல் தயங்கி நின்று பின்வாங்கி சென்றிருக்கிறது. அதன் பின் தனித்தனியே பல இடங்களில் திடீரென தாக்கி ஆங்கிலேய படையை நிலைகுலைய செய்து விட்டார்கள். அற்புதம், அற்புதம்! அந்த போரில் ஆங்கிலேய படையில் யாரும் மடியவில்லையா? மேஜர் கிரே களத்திலேயே மடிந்தான். லெப்டினன்ட் பேட்மிண்டன், லெப்டினன்ட் ஸ்டூவர்ட் ஆகியோர் படுகாயப்பட்டு தூக்கிச் செல்லப்பட்டார்கள். என்னவாயிற்று ஊமைத்துறை? ஏன் உன் முகம் வாடிவிட்டது? வேலுநாச்சியார் தன் உயிரை காப்பாற்றியதால் சிவகங்கை சீமை மீது போர் தொடுக்க மாட்டோம் என்று வாக்குறுதி தந்திருந்தான் மேஜர் பான்சோர். வேலுநாச்சியார் ஆட்சி புரிந்த காலத்தில் மருது பாண்டியர்களிடம் பொறுப்பை ஒப்படைத்து அரசியல் துறவு பூண்ட நேரத்தில் அந்த வாக்குறுதி கடைபிடிக்கப்பட்டது. ஆனால் நான் இங்கு வந்து மருது சகோதரர்கள் எனக்கு அடைக்கலம் தந்ததால் தான் அவர்கள் ஆங்கிலேயரின் எதிர்ப்புக்கு ஆளானார்கள்.
நீங்களேன் அப்படி நினைக்கிறீர்கள்? இந்த காரணம் இல்லாவிட்டாலும் வேறு எந்த காரணத்தையாவது உருவாக்கிக் கொண்டு மருது பாண்டியரை அடக்கி ஆள முயன்றிருப்பார்கள் ஆங்கிலேயர்கள். சுதந்திர தாகம் கொண்ட மருது சகோதரர்கள் நிச்சயம் அதை எதிர்த்திருப்பார்கள். வாகனேரியில் அம்பலக்காரர்கள் அனைவரையும் இணைத்து விட்டால் நமது படைபலம் வலிமையானதாக மாறிவிடும். தாங்கள் தலைமை தாங்க நானும் வல்லத்தரையனுமே உங்களுக்கு இருபுறமும் இணைந்து நிற்போம். வாளுக்கு வேலி, இதை கேட்கும் போது என் தோள்கள் பூரிக்கிறது. இருப்பினும் பாகனேரி திருவிழாவில் பரிவட்டம் கட்டிக்கொள்ள வரும் அம்பலக்காரர்கள் நலமாக திரும்பிச் செல்லும் வரை நீ மிகவும் எச்சரிக்கையாக பார்த்துக் கொள்ள வேண்டும். அதில் எந்த வில்லங்கமும் நேராமல் கண்காணிக்க வேண்டும். சிறு தவறு நேர்ந்தாலும் பிறகு அது நம் சரித்திரத்தில் என்றென்றும் மாறாத களங்கமாக நிலை பெற்றுவிடும். இவர்களுக்குள் ஒருபோதும் ஒற்றுமை ஏற்படாது என்று வெள்ளையர்கள் நம்மை கண்டு எண்ணி நகையாடும்படி ஆகிவிடும். அதை பற்றி உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். மக்களுக்கு நம் பலத்தை காட்டி நம்பிக்கை ஊட்ட, வெள்ளையர்களுக்கு நம் ஒற்றுமையை பறைசாற்ற நடத்தப்படுவதல்லவா பாகனேரி திருவிழா. அதற்கு வரும் அம்பலக்காரர்களுக்கு கட்டப்படும் பரிவட்டம் அவர்களுக்கு பாதுகாப்பு வட்டமாக மாறும். சோம்புலிங்கம். துரை, என் பெயர் ஜம்புலிங்கம். ஓகே, ஏதோ ஒரு லிங்கம். என்ன மேன் செய்யற? நான் ஒன்றும் தவறாக செய்யவில்லையே. தவறாக செய்யவில்லையா? இப்போது நீ என்ன மேன் செய்தாய்? உங்களோடு அமர்ந்து உயர்ந்த ரக மதுவை அருந்திக் கொண்டிருக்கிறேன். ஆனால் உன்னோட செய்கையை பார்த்தால் அப்படி தெரியவில்லை. என்ன துரை சொல்கிறீர்கள்? பிறகு என்ன மேன்? உயர்ந்த ரக மதுவை அதற்கு தக்கபடி அதற்குரிய முறையில் பருக வேண்டும். ஆனால் நீ அப்படியா செய்கிறாய்? ஏதோ தண்ணீர் குடிப்பது போலல்லவா ஒரே முடக்கில் குடித்து விடுகிறாய். நோ மேன், இது மிகவும் பக்குவப்படுத்தப்பட்ட பழச்சாறு வகையை சேர்ந்த உயர்ந்த ரக மதுபானம். அதை சிறுக சிறுக பருகி சுவைக்க வேண்டாமா? அதை விட்டு ஏதோ கலனி பானையில் மாறு தண்ணீர் குடிப்பது போலல்லவா குடித்துக் கொண்டிருக்கிறாய். அதுதான் துரை என்னிடம் இருக்கும் ஒரே பலவீனம். எனக்கு மட்டுமல்ல, எங்கள் ஊரை சேர்ந்த அனைவருக்கும் அதே பிரச்சனை தான். எங்களுக்கு எப்போதுமே எதையும் பதவிசாக செய்து பழக்கமே இல்லை. பரபரப்புடன் செய்துதான் பழக்கம். தெரிகிறது தெரிகிறது. உன்னுடைய பரபரப்பு என்ன என்பது இன்று பகல் விருந்தில் நீ சாப்பிட்டாயே, அதிலிருந்தே நன்றாக தெரிந்தது. வயலில் பாத்தி கட்டுவது போலல்லவா சோற்றில் பாத்தி கட்டி ஒரு வெற்றினாய். யாராவது உன்னுடைய உணவை பறித்து விடுவார்களோ என்ற பரபரப்பில் அல்லவா அதை அள்ளி விழுங்கிக் கொண்டிருந்தாய். அதுதான் இந்த சொம்புலிங்கம். உங்களோடு சேர்ந்து எனக்கும் அப்படியே வந்து விட்டது. அதுதான் இந்த ஜம்புலிங்கம். என்னுடன் சேர்ந்து இதை மட்டும் பழகினால் போதாது மேன், அனைத்தையும் பழகிக் கொள்ள வேண்டும். அது எப்படி துரை? கோப்பைக்குள் சிறிதளவே மது ஊற்றி மணிக்கணக்கில் பொறுமையாக அதை அருந்துகிறீர்களே. அதுதான் எங்களுக்கும் உங்களுக்கும் உள்ள வித்தியாசம். நாங்கள் எங்கள் எனர்ஜியை ஊக்குவிப்பதற்காக மது அருந்துகிறோம். ஆனால் நீங்கள் உங்கள் எனர்ஜியை கெடுத்துக் கொள்வதற்காகவே இப்படி குடிக்கிறீர்கள். முடியவில்லையே, இந்த பழக்கத்தை விட முடியவில்லையே. பழக்கப்படுத்தி விட்டீர்கள். பொழுது சாய்ந்ததும் கால்கள் தானாக உங்களை தேடி வருகிறது. எவ்வளவுதான் கட்டுப்படுத்தினாலும் விட முடியவில்லை துரை. விடக்கூடாது ஜம்புலிங்கம், விடவே கூடாது. நீ எப்பொழுதும் இதே போல் குடித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நானும் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். இதைத்தான் எல்லா அம்பலக்காரர்களுக்கும் கற்றுக்கொடு என்கிறேன். நீதான் கேட்காமல் நீ மட்டுமே இந்த சந்தோஷத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். மற்றவர்களுக்கும் இந்த பழக்கத்தை கற்றுக் கொடுத்தால் தானே அவர்களும் நமக்கு சாதகமாக இருப்பார்கள். அப்போதுதானே நாம் செயல்படுத்த போகும் செயல்கள் நமக்கு வெற்றியை தேடித்தரும். இந்த மது பழக்கம்தான் மற்ற அம்பலக்காரர்களையும் நம் பக்கம் வரவழைக்கக்கூடிய அருமருந்து. நீங்கள் எதற்கும் கவலைப்படாதீர்கள் துரை. அனைவரையுமே நம் பக்கம் வரவழைத்து விடுவோம். எதற்கும் ஒரு கால நேரம் வர வேண்டாமா? அதற்குரிய நேரம் வந்தால் அது தானாக நடந்துவிடும். என்றேனும் ஒரு நாள் எல்லோருமே உங்களை தேடித்தான் வரப்போகிறார்கள். எங்கே வரப்போகிறார்கள்? பிரிந்து கிடக்கும் அம்பலக்காரர்களே ஒன்று சேர்ந்து விடுவார்கள் போல் தெரிகிறதே. யாரை சொல்கிறீர்கள்? வேறு யார்? பாகனேரி அம்பலக்காரன் வாளுக்கு வேலியும் பட்டமங்கலத்து அம்பலக்காரன் வல்லத்தரையனும் தான். அவர்கள் எப்படி ஒன்று சேர்வார்கள்? அவர்கள் பகைதான் பல ஆண்டுகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறதே. அந்த வல்லத்தரையன் தான் பாகனேரி திருவிழாவிற்கு வருவதற்கு சம்மதம் சொல்லிவிட்டானாமே. அதை பற்றி உனக்கு எதுவும் தெரியாதா? தெரியும் துரை. அது தெரிந்துதான் உறங்கா புலியை விடு விடு என்று விட்டேன்.
நான் மட்டும் உறங்காப்புலி இடத்தில் இருந்திருந்தால் வல்லத்தரையனை பாகனேரி பக்கம் போக முடியாதபடி செய்து அவர்களுக்குள் இருக்கும் பகைமை தீயை ஊதி ஊதி இன்னும் பெரிதாக்கி இருப்பேன். அனைத்து அம்பலக்காரர்களையும் நம் பக்கம் இழுத்திருப்பேன். ஆனால் என்ன பயன்? எந்த அம்பலக்காரனும் என்னை ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டேன் என்கிறானே. இந்த உறங்காப்புலி அருகில் இருந்தும் அதற்கான முயற்சி எதுவும் எடுக்கவில்லையே. ஆனால் நீங்கள் தான் அந்த உறங்காப்புலியை தலைக்கு மேல் தூக்கி வைத்து கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். ஜம்புலிங்கம், கிழக்கிந்திய கம்பெனி திடீரென்று ஒருவனை தலையில் தூக்கி வைத்துக் கொண்டாடும். ஆனால் அவனால் தனக்கு ஆதாயம் ஏதும் இல்லை என்றால் தரையில் தூக்கி போடும். அதற்காக நீ எதுவும் வருந்தாதே. நாளையே அந்த உறங்காப்புலி தரைக்கு வரக்கூடும். அவனுக்கு பதிலாக உன்னை தலைக்கு மேல் தூக்கி வைத்து நாங்கள் கொண்டாடுவோம். எதற்கு? அடுத்ததாக என்னை தரையில் தூக்கி வீசவா? அது நீ நடந்து கொள்வதை பொறுத்து இருக்கிற. சரி, அதை விடுங்க. அந்த அம்பலக்காரர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து விட்டால் பிறகு அவர்களை பிரிப்பது மிகவும் சிரமமாகிவிடுமே. அப்படி அவர்கள் இணைந்து விட்டால் அது உங்களுக்கு பெரும் பிரச்சனையாகிவிடுமே. எத்தனை அம்பலக்காரர்கள் ஒன்றாக இணைந்தாலும் பிரிட்டிஷ்காரர்களை ஒன்றும் செய்ய முடியாது. கிழக்கிந்திய கம்பெனி தமிழ்நாட்டில் மிகவும் பலமாக அடித்தளம் போட்டுவிட்டது. இனி எங்களை ஒன்றுமே செய்ய முடியாது. அதற்கு காரணம் உன்னை போன்ற உண்மையான விசுவாசிகள் தான். என்னமோ துரை, நீங்கள் என்னை கைவிட மாட்டீர்கள் என்று நம்பித்தான் அந்த வாளுக்கு வேலி என் கண்ணெதிரிலேயே கலியபெருமாள் அம்பலத்தை கொன்றதைக் கண்டும் நான் இன்னும் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறேன். என்ன ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டிருக்கிறாய்? அன்றே நீ வந்து வாளுக்கு வேலிதான் கலியபெருமாளை கொன்றான் என்று சாட்சி சொல்லியிருந்தால் இந்நேரம் வாளுக்கு வேலி தூக்கு மேடிக்கு போயிருப்பான். நான் வந்து சாட்சி சொல்லியிருந்தால் அந்த கணமே என்னை கூறு போட்டு கொண்டிருப்பார்கள். நான் பரலோகம் போயிருப்பேன். ஏதோ என்னையும் விட்டு வைத்திருக்கிறார்களே என்று சந்தோஷப்படுங்கள். அதை விட்டு நான் வந்து சாட்சி சொல்லவில்லை என்று வருந்துகிறீர்களே. சரி சரி, அதை விடு. இப்போதைக்கு இதை அழுந்த. துரை, என்னை எப்போதும் இதுபோல் உங்களுடனே வைத்திருக்க வேண்டும். எக்காரணம் கொண்டும் என்னை விட்டுவிடக் கூடாது. சம்புலிங்கம், my dear சம்புலிங்கம், நீ என்னை பற்றி சந்தேகப்படலாமா? கவலையே பட வேண்டாம். எப்போதும் நீ என்னுடனேயே இருப்பாய். Colonel, எஸ், சுந்தராம்பாள் என்ற பெண் உங்களை பார்க்க வந்திருக்கிறார். உள்ளே வர சொல்லட்டுமா? நோ 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 நோ, உள்ளே வர சொல்ல வேண்டாம். அவளை தேடி நான் அங்க வருகிறேன். You go. Yes, Colonel. ஏய் சம்புலிங்கம், நீ ஏன் இங்கே இருக்கிறாய்? Go go. துரை, என்ன சொல்கிறீர்கள்? இப்போதுதானே தாங்கள் எப்போதும் உங்களுடனே வைத்துக் கொண்டிருப்பேன் என்று சொன்னீர்கள். அதற்குள் இப்படி விரட்டுகிறீர்களே. எப்போதும் என்றால் எல்லா நேரத்திலும் உன்னை கூடவே வைத்துக் கொண்டிருக்க முடியுமா? This is my personal time. அப்படி என்றால்? அப்படி என்றால் நான் தனியாக இருக்க வேண்டிய நேரம். கர்னல் அக்னியுவிற்கு அதிர்ஷ்டம் அளித்திருக்கிறது. இப்போது நீ எதற்கு இங்கே? தமிழில் ஏதோ பழமொழி சொல்வார்களே. What is that? சிவ பூஜையில் கரடி. நீ எதற்கு கரடியா? Go go go. அவ்வளவுதான் கொடுத்து. ஏய் சம்புலிங்கம், எங்கே மேன் போகிறாய்? சுந்தராம்பாளை பார்த்து ஓரிரு வார்த்தைகள் பேசிவிட்டு பேச வாய் இருக்காது. ஷூட் பண்ணிடுவேன். Go. சரி சரி. I am ready. வெல்கம் சுந்தராம்பாள், வெல்கம். இவ்வளவு சீக்கிரம் நீ என்னை தேடி வருவாய் என்று நான் நினைக்கவே இல்லை. பட் ஒன் திங், என்றைக்காவது ஒரு நாள் நிச்சயம் நீ வருவாய் என்று இந்த கர்னல் அக்னியுவிற்கு நன்றாக தெரியும். மார்வலஸ்.
நான் உனக்கு பரிசாக கொடுத்த இந்த மாலை உனக்கு மிகவும் அழகாக இருக்கிறது. தனியாகவா வந்திருக்கிறாய்? குட். அப்படித்தான் இருக்க வேண்டும். இது போன்ற சூழ்நிலையில் தனியாகத்தான் வர வேண்டும். ஓ, உன்னுடன் துணைக்கு ஆள் வந்திருக்கிறாரா? Who is he? I mean, யார் இவர்? நாதமுனி. நாதமுனி? நாதமுனி இல்லை, நாதமுனி. ஓ, இது மிகவும் புனிதமான பெயர். அதையே இப்படி சிதைக்கிறீர்கள். ஓ, ஓகே ஓகே. I am sorry. எனக்கு இந்த தமிழ் பெயர்கள் அவ்வளவு சரியா வராது. அப்புறம் எப்படி சுந்தராம்பாள் பெயரை மட்டும் இவ்வளவு சுத்தமாக உச்சரிக்கிறாய்? சுந்தரியின் பெயரை எத்தனை தடவை சொல்லி சொல்லி கேட்டு ரசித்திருக்கிறேன். இங்கு வந்து முகாம் போட்ட நாளிலிருந்து இந்த பெயரை பல பேர் சொல்லி கேட்டிருக்கிறேன். சுந்தராம்பாள் எங்கே நாட்டியம் ஆடினாலும் அந்த சபையே அந்த ஆட்டத்தில் மயங்கி தேன் குடிச்ச வண்டு மாதிரி மயங்கி நிற்குமாமே. அவளுடைய பாதங்கள் பூமியிலேதான் ஆடுகிறதா என்ற சந்தேகமே வந்து விடுமாமே. அந்த அற்புதமான நடனத்தை இன்றைக்கு தன்னந்தனியாக நான் மட்டும் ரசிக்கப் போகிறேன் என்பதை நினைக்கும் போது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. I am very happy. Come on சுந்தராம்பாள், let's go. இல்லை, இந்த சுந்தரி ஒரு வெள்ளையனுக்கு முன்னால் ஒருபோதும் ஆடமாட்டாள். ஏன் ஏன் ஆடமாட்டாய்? உனக்கு என்ன வேண்டும்? பொன் வேண்டுமா? உன்னை மூழ்கடிக்கும் அளவிற்கு பொற்காசுகளை தலையில் கொட்டுகிறேன். ரத்தினங்கள் வேண்டுமா? உன் இல்லம் முழுக்க நவரத்தினங்களை பதிக்கிறேன். நீ இருக்கும் திருக்கோட்டியூரே வேண்டுமா? உடனடியாக சாசனம் எழுதி கொடுத்து விடுகிறேன். பாகனேரி வேண்டுமா? இல்லை பட்டமங்கலம் வேண்டுமா? எதை வேண்டுமானாலும் கேள், எழுதி கொடுத்து விடுகிறேன். பட் எனக்கு உன்னுடைய நாட்டியம் வேண்டும். பாகனேரி, பட்டமங்கலம், திருக்கோட்டியூர் இவையெல்லாம் என்ன உனது மாமியார் வீட்டு சீதனமா? நீ எனக்கு அளந்து கொடுக்க? தமிழ்நாட்டின் புகழ் பெற்ற நகரங்கள், தனித்தனி நாடுகள். நீ எப்படி எனக்கு அதையெல்லாம் தந்துவிட முடியும்? தனித்தனி நாடு. You see சுந்தராம்பாள், இனிமேல் அதெல்லாம் தனித்தனியாக இருக்காது. எல்லா நாடுகளும் ஒன்றாக சேர்ந்து ஒரே நாடாக எங்கள் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு சொந்தமாக போகிறது. கிழக்கிந்திய கம்பெனிக்கு உரிமையாக போகிறது. கனவு காணாதே அக்னியு. ஒரு நாளும் அப்படி ஒரு நிலை தமிழ் மண்ணிற்கு ஏற்படாது. இங்கு பிறந்த எங்கள் வீர மறவர்கள் தங்கள் வேலாலும் வாளாலும் உங்கள் பீரங்கிகளையும் துப்பாக்கிகளையும் துண்டு துண்டாக உடைத்தெறிவார்கள். மரக்குலத்து ஆடவர்கள் அத்தகைய வீர செயலில் ஈடுபடுவார்கள் என்றால் மறவர் குல மங்கையர்கள் தங்கள் கற்பெனும் திறத்தால் தங்கள் கணவன்மார்களுக்கு கவசமாக துணை நிற்பார்கள். தனது கற்பின் வலிமையால் மதுரை எம்பதியையே தீக்கிரையாக்கிய கண்ணகியின் வரலாறு உனக்கு தெரிந்திருக்காது. ஆனால் அது போன்ற எத்தனையோ பத்தினி தெய்வங்கள், எத்தனையோ பேரின் வரலாறு எங்கள் தமிழ் மண்ணில் உண்டு. புலியை முரத்தால் அடித்து துரத்திய தமிழச்சியின் வழிவந்த நாங்கள் இந்த பிரிட்டிஷ் புலியை துரத்த மீண்டும் அதை ஏந்த வேண்டிய நிலை வந்தால் நிச்சயம் அதை செய்தே தீர்வோம். பொருட்களை விற்க வந்த உங்கள் கிழக்கிந்திய கம்பெனி மனிதர்களை அவ்வளவு எளிதாக வாங்கிவிட முடியுமா? Stop it! எங்கே வந்து நின்னு என்ன பேசிக் கொண்டிருக்கிறாய்? நாட்டியம் ஆட வந்த பெண்மணிக்கெல்லாம் நாடால வந்த எங்கள் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை பற்றி என்ன தெரியும்? நான் உன்னை அழைத்ததே எங்கள் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை பற்றி பேசுவதற்காக இல்லை, உன் நாட்டியத்தை கண்டு களிப்பதற்காக, உன் அழகை ரசிப்பதற்காக. பாடு, ஆடு, அள்ளி கொடுக்கிறேன், வாங்கிக் கொண்டு ஓடு. நிறுத்து! எங்கள் புனிதமான நடன கலையை பற்றி உனக்கு அவ்வளவு அலட்சியமா? பரதம் என்றால் என்னவென்று உனக்கு தெரியுமா? பாவம் என்பதில் உள்ள பா, ராகம் என்பதில் உள்ள ரா, தாளம் என்பதில் உள்ள தா, இந்த மூன்றும் சேர்ந்துதான் பரதம் என்று பெயர் பெற்றது. ஒரு பெண்ணிடம் உள்ள கலைத்திறன் முழுவதையும் நளினமாக வெளிப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டது. அந்த கலை நயத்தையோ பரதத்தின் சிறப்பையோ அறியாமல் அதை ஒரு கேளிக்கையாக நினைப்பவர்கள் முன்னால்
இந்த சுந்தரி ஒருபோதும் ஆட மாட்டாள். நான் பலமுறை சொல்லியும் கேட்காமல் நீ மீண்டும் மீண்டும் ஆட்களை அனுப்பிக் கொண்டிருக்கிறாய். இனி அந்த முயற்சியை விட்டுவிடு என்று சொல்லிவிட்டு போகத்தான் நானே நேரில் வந்தேன். இதுதான் எங்கள் தமிழ் மரபு. இதுதான் ஒரு தமிழச்சியின் வீரம். உன் பெயர் அக்னியுவாக இருக்கலாம், ஆனால் எங்கள் சுந்தரி உண்மையிலேயே அக்னி. உன்னை எரித்து சாம்பலாக்கி விடுவாள். ஜாக்கிரதை. முடியாது கல்யாணி, வீண் பிடிவாதம் பிடித்துக் கொண்டிருக்காதே. வெளியே எங்கேயும் செல்வதற்கு உனக்கு அனுமதி கொடுக்க முடியாது. கிளியை கூண்டுக்குள் அடைத்து வைத்திருப்பது போல் ஏன் என்னை வீட்டிற்குள்ளேயே அடைத்து வைத்திருக்கிறீர்கள்? நான் சுதந்திரமாக எங்கேயும் செல்லக்கூடாதா? எப்போதும் இந்த வீட்டிற்குள் தான் அடைத்து கிடக்க வேண்டுமா? அம்பலக்காரரின் தங்கையாக பிறந்தால் கிடைக்கும் தண்டனை ஆயுது. ஏனம்மா இப்படியெல்லாம் பேசுகிறாய்? சின்னம்பலம் உன் நன்மைக்காக தான் பேசுகிறார். உன் அண்ணனிடம் இப்படியெல்லாம் பேசலாமா? ஏன் அண்ணா பேசக்கூடாது? தினமும் காலையில் எழுந்தது முதல் இரவு உறங்கும் வரை இந்த காடை கோதாரி முகத்தை தான் நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். நான் வெளியில் சென்று மற்ற யார் முகத்தையும் பார்க்க கூடாதா? தோழிகளை சந்திக்க கூடாதா? கல்யாணி, நீ வெளியே செல்வதுதான் இப்போது பிரச்சனை. அதனால் உனக்கு ஏதும் ஆபத்து வந்துவிடக் கூடாது. அதனால் தான் சொல்கிறேன். எனக்கு என்ன பிரச்சனை வந்துவிட போகிறது? அப்படி பார்த்தால் நம் பெரிய அண்ணனுக்கு தான் பிரச்சனைகள் அதிகம். அதற்காக அவர் என்ன எப்பொழுதும் வீட்டிலேயே அடைந்து கிடக்கிறாரா? சுற்றியுள்ள எல்லா ஊர்களுக்கும் சென்று கொண்டுதானே இருக்கிறார். தங்கச்சி, பெரிய அம்பலத்தின் நிலைமை வேறு, உன் நிலைமை வேறு. நீ ஒரு பெண் பிள்ளை என்பதால் தான் உன் பாதுகாப்பு கருதி இந்த அளவிற்கு யோசிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. பெண் பிள்ளை என்றால் சாதாரணமா? புலியை முரத்தால் துரத்தி அடித்தாளே ஒரு தமிழச்சி, அவளும் ஒரு பெண் தானே. நான் யார்? மாவீரன் வாளுக்கு வேலியின் தங்கை. என் அண்ணன் என் சின்ன அண்ணாவிற்கு எந்த அளவுக்கு போர்க்கலையை கற்றுக் கொடுத்திருக்கிறாரோ அதே அளவிற்கு எனக்கும் கற்றுக் கொடுத்து என்னையும் ஒரு வீராங்கனையாகத்தான் வளர்த்திருக்கிறார். எளிதாக எவரும் இந்த கல்யாணியிடம் நெருங்கிவிட முடியாது. நீ சொல்வதெல்லாம் சரிதான் கல்யாணி, நானும் அதை மறுக்கவில்லை. ஆனால் அதில் நிச்சயம் வித்தியாசம் இருக்கிறது. ஆண் பிள்ளைகள் செய்யும் சில வீர தீர செயல்களை பெண் பிள்ளைகளால் செய்ய முடியாது. ஆனால் ஒரு பெண்ணாக இருந்து குடும்பத்திற்காக நாம் செய்யும் செயல்களை அவர்களால் செய்ய முடியாது. அதனால் இந்த விஷயத்தில் நீ இவர்களின் பேச்சை கேட்பதுதான் சரி. நீங்களும் இவர்களோடு சேர்ந்து கொண்டு என்னை வெளியில் போகக்கூடாது என்கிறீர்களா? அப்படி இல்லை அம்மா. நம் பாகநேரியில் விரைவில் திருவிழா நடக்க இருக்கிறது. இந்த நேரத்தில் நீ வெளியில் சென்று உனக்கு ஏதும் ஆகிவிட்டால் அது பெரும் பிரச்சனையாகிவிடும். அதனால்தான் கருத்த ஆதப்பன் நீ வெளியில் செல்வதற்கு அனுமதி தர மறுக்கிறார். அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது என்ன? நான் வெளியில் செல்லக்கூடாது, அவ்வளவுதானே? சரி, நான் எங்கும் செல்லவில்லை, வீட்டிற்குள்ளேயே இருக்கிறேன். இப்பொழுது திருப்தி தானே? விதி, எல்லாம் என் விதி. அழாதே தங்கச்சி. சின்னம்பலம், இந்த ஒரு முறை என்ன அவளை வெளியே அனுப்பலாம் என்கிறாயா? தங்கச்சி அழுகிறது. கல்யாணி, இப்போது நீ எதற்காக வெளியே செல்ல வேண்டும் என்கிறாய்? என் தோழிகளை சந்திக்க வேண்டும், அவர்களுடன் பாண்டி விளையாட வேண்டும். அதற்காகத்தான் உங்கள் அனுமதியை கேட்கிறேன். சரி, நான் அவர்களை இங்கே அழைத்து வர சொல்கிறேன். நீ இங்கேயே விளையாடு. ஏன்? நான் வெளிக்காற்றை சுவாசிக்க கூடாதா? நான் எங்கும் போகவில்லை, இங்கேயே இருக்கிறேன். பாவம் பா கல்யாணி, அவள் நிலைமையையும் யோசிக்க வேண்டும். அவள் வெளியில் எங்கும் செல்வதில்லை. அவள் வருத்தத்தை போக்க ஏதாவது செய்யப்பா. சரி, கல்யாணி விளையாட வெளியே போகட்டும். ஆனால் அவளுக்கு பாதுகாப்பாக ஒரு வீரனை அனுப்புவேன். என்ன அண்ணா இது? நான் வெளியில் சென்று விளையாட நினைப்பதே சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். நீங்கள் அங்கு ஒருவனை எனக்கு பாதுகாப்பாக அனுப்பினால் என்னை கண்காணிக்கிறேன் என்ற பெயரில் என்னையே முறைத்து பார்த்து கொண்டிருப்பான். நீங்களே யோசித்து பாருங்கள் அம்மா. ஒருவன் எப்போதும் நம்மையே பார்த்து கொண்டிருந்தால் எப்படி இருக்கும்? என்னடா இந்த வாழ்க்கை என்றல்லவா இருக்கும். இதோ பார் கல்யாணி, நீ வெளியே போக வேண்டும் என்று நினைத்தால் நான் உன்னுடன் அனுப்பும் வீரனின் பாதுகாப்போடு போ. அப்படி இல்லை என்றால்
நீ அழுதாலும் சரி, எனக்கு கவலை இல்லை. நீ வெளியில் எங்கும் போக கூடாது. சரி சரி, உங்கள் விருப்பம். வீரனின் பாதுகாப்போட நான் செல்கிறேன். பொன்னம்பலம், வருகிறேன் ஐயா. இவனா அம்பலம்? ஏய், அந்த அம்பலம் இல்ல, இவன் பேரு பொன்னம்பலம். ஆமா, இவனுக்கு தான் காலே இல்லையே, இவனா காவலுக்கு? ஏ காட, அவன் நம்ம வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது மேல இருந்து கீழே விழுந்து காலை முறிச்சுக்கிட்டான். அதனாலதான் நம்ம பெரிய ஏசமா அவனை இங்கே தங்க வச்சுட்டாங்க. ஓ, காலு போனாலும் இந்த வீட்டுல வேலை கொடுப்பாங்களோ? நீ கவலையே படாத, நீ சமைக்கும் போது உன் வாய் வெந்தாலும் உன்கிட்ட தங்க வைப்பாரு. ரொம்ப ஆட்டினா வெட்டிடுவேன். அம்மனுக்கு நேர்ந்துகிட்டது. பாவம் அந்த அம்மன். ஏசமா, பொன்னம்பலம் சொல்லுங்க ஏசமா. கல்யாணி வெளியே செல்கிறாள். நீயும் அவளோடு சென்று அவள் கூடவே இருந்து பாதுகாப்பாக இங்கு திரும்ப அழைத்து வர வேண்டும். உத்தரவு ஏசமா. வா மேகநாதா, செல்வோம். என்ன சின்னம்மா, இவனை கூட்டிக்கிட்டு விளையாட போறீங்களா? இவன் நடக்கிறதே பாண்டி விளையாடுற மாதிரி தான் இருக்கு. இவன் இங்கேயே இப்படி முறைத்து பார்த்து கொண்டிருக்கிறான். இவனையும் நான் உடன் அழைத்து சென்றால் என் தோழிகள் இவனை பார்த்து பயந்து ஓடி விடுவார்கள். இப்ப என்ன, இவன் உங்க கூட வரக்கூடாது, அவ்வளவுதானே? ஆமாம். விஷயத்த சொல்லிட்டீங்கல்ல, மத்தத நாங்க பாத்துக்கிறோம். காட கௌதாரி, பொன்னம்பலம், முன்ன நான் பார்த்ததுக்கும் இப்ப பாக்குறதுக்கும் ரொம்ப இளைச்ச மாதிரி இருக்கியே. உடம்பு கிடம்பு சரியில்லையோ? என்ன இவன் எதை கேட்டாலும் பொம்மை மாதிரி நிக்கிறான். வாயை திறந்து ஏதாவது பேசியா? நீ சாப்பிட்டியா? சாப்பிடல. இதுக்கு மட்டும் வாயை திறக்கிற? சரி சரி, வா வந்து சாப்பிட்டு. சின்னம்மாவுக்கு பாதுகாப்பா போகணும். ஆமா, பெரிய படைத்தலைவர் பாதுகாப்பு கொடுக்கறாரு. உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையா? யோ, நீ இப்ப போனேன்னா திரும்புறதுக்கு ராத்திரி ஆயிரும்யா. அது வரைக்கும் சாப்பிடாமலையா இருப்ப? வந்து ஒரு புடி புடி. இல்ல, சாப்பாடு எனக்கு வேணாம். கௌதாரி, இன்னைக்கு என்ன சமையல் பண்ணிருக்கோம்? முருங்கிக்காய் சாம்பாரு, மெதுவடை போட்டு மோர் குழம்பு, சுண்டைக்காய் வத்த குழம்பு, கத்திரிக்காய் கூட்டு, உருளைக்கிழங்கு வறுவல், வடை, பாயாசம். என்ன பொன்னம்பலம், சமையல் வகையை கேட்டு நாக்கு ஊறுது போல இருக்கு. ஒழுங்கா வந்து சாப்பிடு. இல்ல, வேணாம். ஓ, சின்னம்மா ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு பயப்படுறியா? சின்னம்மா, நீங்களே அவனை சாப்பிட சொல்லுங்க. போய் சாப்பிட்டு விட்டு வா. சரிங்க சின்னம்மா. பொன்னம்பலம் வா, நீயும் வா வா. கௌதாரி, அவன் என்னுடன் வருவதே எனக்கு பிடிக்கவில்லை என்கிறேன். இதில் அவனுக்கு விருந்தளித்து தெம்பாக அனுப்பி வைக்க போறாயா? ஐயோ சின்னம்மா, அவனுக்கு சாப்பாடு போடுறது அவன் உங்க கூட வரக்கூடாதுல, அதுக்குதான். கௌதாரி, நீ என்ன சொல்கிறாய்? அவன் போய் நிம்மதியா சாப்பிடுவான், ஆனா அதுக்கப்புறம் அவன் உங்க கூட வர முடியாது. ஏன்? சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவன் கொல்ல பக்கத்துல தானே இருக்க போறான். என்னடி சொல்கிறாய்? சின்னம்மா, சாப்பாடு உடம்புக்கு தெம்பு மட்டும் கொடுக்காது, சில நேரத்துல வயிற்றுக்கு சிக்கலும் கொடுக்கும். அப்படிப்பட்ட சாப்பாடு தான் அவன் சாப்பிட போறான். சின்னம்மா, நீங்க தைரியமா போங்க, இன்னைக்கு பொன்னம்பலத்துக்கு விடுமுற. அப்பாடா, நான் சொல்கிறேன். கௌதாரி, கல்யாணி வருகிறாள் பார். கல்யாணி, இப்போது நீங்க வருவாய் என்று நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. எதிர்பார்க்காமல் வருபவள் தான் கல்யாணி. உண்மையில் ஆச்சரியம்தான். எளிதில் உன் அண்ணன்கள் உன்னை வெளியில் செல்ல அனுமதிக்க மாட்டார்களே, எப்படி அடி வந்தாய்? அதுவும் துணைக்கு யாரும் இல்லாமல் தனியாக வேறு வந்திருக்கிறாய். அதை ஏன் கேட்கிறாய்? என் பாதுகாப்பிற்காக ஒருவனை என்னுடன் அனுப்பினார்கள். அவனை ஒரு மாதிரி சமாளித்து வீட்டிலேயே இருக்கும்படி செய்துவிட்டுதான் வருகிறேன். கல்யாணி, நீ கில்லாடிதான். சரி, அது இருக்கட்டும். இவ்வளவு நேரமாக பாண்டி விளையாடி கொண்டிருந்தீர்களா? ஆமாம். வா விளையாடுவோம். வேண்டாம், பாண்டி ஆடி ஆடி அலுத்து விட்டது. வேறு விளையாட்டு ஏதேனும் விளையாடுவோம். குலை கொலையா முந்திரிக்காய், குழஞ்சு போன கத்திரிக்காய் விளையாடுவோமா? அதுவும் வேண்டாம். நொண்டி அடிச்சான்? அதுவும் வேண்டாம். வேறு என்னதான் விளையாடுவது? கண்ணாமூச்சி,
கண்ணாமூச்சி விளையாடுவோமா? கல்யாணி சொல்வது சரிதான். கண்ணாமூச்சி விளையாடி வெகு நாட்கள் ஆகிவிட்டது. நான் தயார். வாருங்கள். யார் முதலில் விளையாடுவது என்று கரம் போட்டு பார்ப்போம். கல்யாணி, நீதான் ஒத்தை. நீதான் கண்ணை கட்டிக்கொண்டு கண்டுபிடிக்க வேண்டும். நாங்கள் ஒளிந்து கொள்வோம். இது எத்தனை என்று சொல்? தெரியவில்லை. இது எத்தனை? தெரியவில்லையடி. கண்களை கட்டிவிட்டு எத்தனை என்று கேட்டால் எவ்வாறு சொல்ல முடியும்? ஏய், எங்கடி இருக்கிறீர்கள்? செண்பகம், பேச்சி, உங்கள் தோழியா? நான் அவன் தோழன். கல்யாணி, பார்த்து பார்த்து. ஜாக்கிரதை. கல்யாணி, உனக்கு எதுவும் ஆகவில்லையே? இல்லை. அப்பாடா, இப்பொழுதுதான் எங்களுக்கு உயிரே வந்தது. இது உன் அண்ணன் பாகனேரி அம்பலக்காரர் வாளுக்கு வேலை ஐயாவிற்கு தெரிந்தால் என்னவாகும்? தன்னுடைய தங்கையான கல்யாணிக்கு பாதுகாப்பாய் தன் தம்பி கருத்தாதப்ப நியமித்த பாதுகாப்பு வீரனையும் மீறி இவள் தோழிகளான நாம் தான் இவளை வெளியில் அழைத்து வந்து ஆபத்தில் சிக்க வைத்து விட்டோம் என்று நினைக்க மாட்டாரா? ஓ, பாகனேரி அம்பலக்காரரின் தங்கையா இவர்? ஆம். அம்பலக்காரரின் தங்கைக்கு நீந்த தெரியாதா? நீந்துவேன். ஆனால் கண்கள் கட்டியிருந்ததால் பயத்தில் கண்களின் கட்டை அவிழ்க்க வேண்டும் என்று தோன்றவில்லை. அதுதான் சற்று மயங்கிவிட்டேன். நல்ல வேளை நீங்கள் வந்து காப்பாற்றி விட்டீர்கள். அம்பலக்காரரின் தங்கையை காப்பாற்றியதற்கு மிக்க நன்றி. இவர் அம்பலக்காரரின் தங்கையாக இல்லாமல் இருந்தாலும் நான் நிச்சயம் காப்பாற்றி இருப்பேன். சரி, வருகிறேன். நில்லுங்கள். நீங்கள் யார் என்று சொல்லவில்லையே? வழிபோக்கன். நான் அவனது நண்பன். என்ன செய்கிறாய் அறிவழகா? யாருக்காவது உதவலாம் என்று. வந்து உதவலாம், வா. வாடா.
சரியாக சேரவில்லையே. அக்கா, நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? என்ன கேள்விப்பட்டாய்? நீ அந்த கர்னல் அக்னி துரையை அவமதித்தாயா? ஆமாம். ஏனக்கா அப்படி செய்தாய்? கர்னல் அக்னிவை நீ சந்திக்க சம்மதித்ததும் நான் எவ்வளவு மகிழ்ந்தேன் தெரியுமா? கர்னல் அக்னிவின் சந்திப்பு நமது வாழ்க்கையே மாற்றும் என்று கனவு கண்டேன். எல்லாவற்றையும் இப்படி வீணாக்கி விட்டு வந்துவிட்டாயே. உன்னை பார்த்தவுடன் அந்த கர்னல் அக்னி தன்னையே மறந்து போவான். உன் ஆட்டத்தை பார்த்து விட்டால் எதையும் கொடுக்க தயங்க மாட்டான். நம் வீட்டில் பொன்னும் பொருளும் குவியும் என்று எதிர்பார்த்தேனே, இப்படி செய்து விட்டாயே. இன்று வெள்ளையர்கள் மிகப்பெரிய ஆதிக்க சக்தியாக வளர்ந்து விட்டார்கள் என்பது உனக்கு தெரியுமா? அவர்களை எதிர்த்து கொண்டு எவரும் எங்கும் வாழ முடியாது என்பதை நீ அறிவாயா? உயர்ந்த பதவியில் இருக்கும் கர்னல் அக்னிவை நீ அவமானப்படுத்தி விட்டு வந்திருக்கிறாயே. இனி அவன் நம்மை விட்டு வைப்பானா? முடியாது அக்கா. இனி நாம் நிம்மதியாக வாழ முடியாது. ஆஹா, இப்பொழுது ஸ்ருதி சுத்தமாக சேர்ந்து விட்டது. இனி பாட வேண்டியதுதான். என்னக்கா நீ? நான் நம் வாழ்க்கையை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன், நீ ஸ்ருதியை சேர்த்துக் கொண்டிருக்கிறாயே. சுரம் அபசுரமாகிவிட்டது. நான் உன்னை ஆரோகணம் வாசிக்க அனுப்பினால் நீ அவரோகணம் வாசித்து விட்டு வந்திருக்கிறாய். இப்போது ஆரோகணம் சரியாக இருக்கிறதா அக்கா? வடிவு, யார் யாரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு முறை இருக்கிறது. கலையை சரஸ்வதியின் சொரூபமாக பார்ப்பவர்களுக்காக இடைவிடாமல் கால்கள் தளர்ந்து விழும் வரை எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் இந்த சுந்தராம்பாள் ஆடுவாள். ஆனால் நடன கலையை காம கண்களோடு விலை பேசும் ஒரு கயவனின் முன்பு இந்த சுந்தரியின் சலங்கை கூட மணியோசையை எழுப்பாது. என் தங்கை வடிவாம்பாள் இப்படி அந்நியனுக்கு பணிந்து போக சொல்வது எனக்கு வியப்பாக இருக்கிறது. பணிந்து போகவில்லை, பயப்படுகிறேன். நான் மட்டுமல்ல, அம்பலக்காரர்கள் முதற்கொண்டு அனைவரும் பயப்படுகிறார்கள். யாரடி பயப்படுகிறார்கள்? சுதந்திர உணர்வே இல்லாத சில கோழைகள் தான் அப்படி இருக்கிறார்கள். ஆனால் அந்த ஆங்கிலேய அதிகாரி கர்னல் அக்னியுவே மருது பாண்டியர்களை கண்டு பயந்து கொண்டிருக்கிறான். தன் கழுத்துக்கு அவர்களின் வாள் எப்போது வரும் என்று நடுங்கிக் கொண்டிருக்கிறான். என்னக்கா பேசுகிறாய்? மருது பாண்டியர்கள் இன்று அந்த ஆங்கிலேயர்களை எதிர்ப்பது போலத்தான் இதற்கு முன்பு நெற்கட்டுச் சேவல் புலித்தேவர், பாஞ்சாலங்குறிச்சியின் வீரபாண்டிய கட்டபொம்மன், சிவகங்கை முத்து வடுகநாதர், வீரமங்கை வேலுநாச்சியார், மறவர்கொடி மன்னர் முத்துராமலிங்க சேதுபதி, ஸ்ரீரங்கப்பட்டினம் ஹைதர் அலி, திப்பு சுல்தான், தஞ்சை மன்னன் அமரசிம்மன் என்று எத்தனையோ பேர் ஆங்கிலேயரை எதிர்த்து போராடினர். எவராலாவது அவர்களை வெல்ல முடிந்ததா? அத்தனை பேரும் மடிந்துதான் போனார்கள். இந்த நிலையில் மருது பாண்டியர்கள் மட்டும் அவர்களை வென்று விடுவார்கள் என்று எந்த நம்பிக்கையில் பேசுகிறாய்? இவர்களெல்லாம் போராடிய காலகட்டத்தில் இன்னும் எத்தனையோ குறுநில மன்னர்கள் இருந்திருப்பார்களே. அவர்களின் பெயர் என்னென்ன என்பது உனக்கு தெரியுமா? அவர்களுக்கென்று ஏதேனும் அடையாளம் உண்டா? ஆனால் குறிப்பிட்ட இவர்களது பெயர்களை மட்டும் தொகுத்து கூறுகிறாயே, அதற்கு காரணம் என்ன? அவர்கள் செய்த தியாகத்தின் அடையாளம்தான் அது. அவர்கள் தமிழக வரலாற்றில் பொறிக்கப்பட்ட கல்வெட்டுகளாக காலச்சுவடுகளில் நிலையான இடம் பெற்றவர்களாக மாறிவிட்டார்கள். அதனால்தான் உன்னையும் அறியாமல் நீ அவர்களின் பெயர்களை பட்டியல் போடுகிறாய். ஆனால் அவர்களுக்கெல்லாம் இல்லாத பலம் மருது பாண்டியர்களுக்கு இருக்கிறது. அம்பலக்காரர்கள் எனும் அனைவரும் மருது பாண்டியர்களுக்கு மறைமுகமாக ஆதரவளித்து வருகிறார்கள். அதனால் மருது பாண்டியர்கள் வெற்றி பெறப்போவது நிச்சயம். அது எப்படியோ போகட்டும். இப்போது நமது நிலை என்ன? அதை சிந்தித்துப் பார். நாம் இருவரும் பெண்கள், நமக்கென யாரும் இல்லை. இந்த நிலையில் எல்லா அதிகாரங்களையும் கையில் வைத்திருக்கும் அந்த ஆங்கிலேய அதிகாரி அராஜகம் புரிந்தால் அதை தட்டி கேட்க யார் வருவார்கள்? நம்மை காப்பாற்ற யார் இருக்கிறார்கள்? ஏன் நாங்கள் இல்லையா வடிவு?
உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் நாங்கள் அப்படியே விட்டு விடுவோமா? வெள்ளைக்காரர்களுக்கு எதிராக உன் அக்காள் சுந்தராம்பாள் கொடுத்த பதிலடியை கண்டு நான் மெய் சிலிர்த்து போனேன். ஆனால் நீயோ இப்படி குறை சொல்கிறாயே. மாமா, நமது நிலையை புரிந்து கொண்டுதான் பேசுகிறீர்களா? அக்கா செய்தது தவறு என்று சுட்டிக்காட்டாமல் பரிந்து பேசுகிறீர்களே. இப்போது அக்கா செய்திருக்கும் செயல் உறங்கும் புலியை இடறிவிட்டு எழுப்பிவிட்டது போலல்லவா? அப்படியே நினைக்கிறாய் வடிவு? வெள்ளையனோடு போராடுபவர்கள் படைபலத்தோடு சென்று போரிடுவதில் வியப்பேதும் இல்லை. ஆனால் சுந்தரியோ அவனுடைய இடத்திற்கே சென்று அந்த அக்னியோடு வாதாடி அவனுக்கு பாடம் கற்று தந்தாள். வேறு யாராவது இப்படி பேசியிருந்தால் அந்த அக்னியு அவர்களை விட்டு வைத்திருப்பானா? அந்த கணமே அவர்களை சுட்டு பொசுக்கி இருக்க மாட்டானா? அவன் ஏன் அப்படி செய்யவில்லை? அதுதான் சுந்தராம்பாள் பெற்றிருக்கும் கலையின் சக்தி. நாடே மதிக்கும் கலையரசியான இவளுக்கு தன்னால் ஏதேனும் தீங்கு நேர்ந்துவிடும் என்றால் அது விபரீதமாகிவிடும் என்று அவன் உணர்ந்திருக்கிறான். எங்கிருந்தோ வந்த வெள்ளையனுக்கு நமது கலையின் மகத்துவம் தெரிகிறது. கலைஞர்களை எதுவும் செய்ய முடியாது என்று புரிகிறது. ஆனால் கலை குடும்பத்தில் பிறந்து அந்த கலையை தெய்வமாகவும் சுவாசமாகவும் மதித்து வாழ்ந்து கொண்டிருக்கும் உன் அக்காவிற்கு தங்கையாக பிறந்தும் நீ அதை மதிக்கவில்லையே. அதை நினைத்தால் எனக்கு மிகவும் வேதனையாக இருக்கிறது. மாமா, கலையை நானும் மதிக்கிறேன். அது என்றென்றும் என் உயிரினில் கலந்திருக்கும் என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை. ஆனால் வாழ்வாதாரம் என்று ஒன்று இருக்கிறது. வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருந்தால் மட்டும்தான் கலையானாலும் சரி, வேறு எதுவாக இருந்தாலும் சரி, அதை ரசிக்க முடியும், அனுபவிக்க முடியும். வறுமை எனும் ஒரு நிலையை மனதில் வைத்துக் கொண்டு துக்கமான ஒரு மனநிலையோடு எந்த கலைஞனும் தனது திறமையை காண்பிக்க முடியாது. மனம் மகிழ்ச்சியோடு இருந்தால்தான் பரதத்தில் நாம் பலவித பாவங்களை காண்பிக்க முடியும். மனதில் மகிழ்ச்சி இல்லாத போது முகத்தில் எப்படி மலர்ச்சி இருக்கும்? அதனால்தான் கலையும் ஆனந்தமும் ஒன்றாக இணைந்திருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நான் இப்படி பொருளை தேட வேண்டும் என்று நினைப்பது என்னுடைய வாழ்க்கைக்காக மட்டுமல்ல. வேறு யாருக்காக? ஏன், இதோ இருக்கிறாளே என் அக்கா. இவள் எவ்வளவு காலத்திற்கு இதே பெயரோடும் புகழோடும் இருக்க முடியும்? அவரது வாழ்க்கை முழுவதையும் இதற்காகவே அர்ப்பணித்து விட வேண்டுமா? அவருக்கென்று ஒரு வாழ்க்கை வேண்டாமா? அது போகட்டும். இந்த குடும்ப பொறுப்புகள் அனைத்தையும் உங்கள் தலைமையில் சுமந்து கொண்டிருக்கிறீர்களே. எப்போதும் எங்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கும் உங்களை எங்களுக்கு பிறகு யார் பார்த்துக் கொள்வார்கள்? நீங்கள் நினைப்பது போல் நாட்டியம் ஒன்றே குறிக்கோளாக கொண்டு இந்த சுந்தராம்பாள் ஒரு சாதாரண சுந்தரியாகவும், இந்த வடிவாம்பாளும் அதே போல வாழ்ந்து எங்களுக்கென்று ஒரு வாழ்க்கையை அமைத்து நாங்கள் திருமணம் செய்து கொண்டு போய்விட்டால் உங்கள் நிலை என்ன ஆகும்? பொருள் வேண்டும் மாமா, பொருள் வேண்டும். பொருளும் அந்தஸ்தும் இருந்தால்தான் நம்மை சுற்றி 1000 பேர் இருப்பார்கள். வடிவு, நீ சொல்வது போல் நம்மோடு இருக்கும் 1000 பேர்களும் காசிற்காக இருப்பார்களே தவிர கருணையோடு இருக்க மாட்டார்கள். வடிவு, காசு கொடுத்து நம்மை சுற்றி ஒரு கூட்டத்தை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று நீ நினைக்கிறாயே, அது மிகப்பெரிய தவறு. காசிற்காக உன்னிடம் இருக்கும் கூட்டம் அதே காசிற்காக உன்னை கொலை செய்யவும் தயங்காது. ஆனால் அன்போடும் நம்மிடம் இருக்கும் கலையின் மீது இருக்கும் மதிப்போடும் வாழும் ஒரு பரம ஏழையை மணந்து கொண்டாலும் அவன் நம்மீது வைத்திருக்கும் அன்பு நம்மை மட்டுமல்ல, நம்மோடு இருக்கும் அனைவரையும் பாதுகாக்கும். அன்பு ஒன்றுதான் ஒரு மனிதனுக்கு இறுதி வரை துணை வருமே தவிர காசோ பொருளோ எதுவும் உடன் வராது. நீ வயதில் சிறியவள். இதையெல்லாம் புரிந்து கொள்ள இன்னும் சில காலம் ஆகும். அதற்குரிய நேரம் வரும்போது நீ அனைத்தையும் புரிந்து கொள்வாய். வடிவு, வாழ்க்கைக்காக காசு தேவைதான். ஆனால் காசே வாழ்க்கையாகிவிடாது. ஒன்று மட்டும் புரிந்து கொள். 1000 அக்னியு வந்தாலும் இந்த சுந்தராம்பாள் தன்னுடைய கலையை காசிற்காக விற்க மாட்டாள். இதை என்றென்றும் உன் மனதில் நிலைநிறுத்திக் கொள்.
அதப்பா அண்ணா, சமப்பரிவட்ட திருவிழா விஷயமாக அம்பலக்காரர்கள் அத்தனை பேருக்கும் ஓலை அனுப்பப்பட்டு விட்டதல்லவா? அனுப்பியாகிவிட்டது அண்ணா. இப்போதுதான் நமது பொறுப்பு அதிகமாகிறது. விழாவிற்கு வருகிறவர்கள் ஒவ்வொருவருமே நமக்கு சமமான அம்பலக்காரர்கள். அவர்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியே சிறப்பாக உபசரித்து உரிய முறையில் கௌரவிக்க வேண்டும். அதிலும் பட்டமங்கலத்தார் தனிப்பட்ட முறையில் நம்மிடம் பகை கொண்டிருந்தாலும் அதையெல்லாம் மறந்துவிட்டு நம் அழைப்பை ஏற்று விழாவிற்கு வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அதனால் நாம் அவரை சிறந்த முறையில் கௌரவிக்க வேண்டும். அப்படியே செய்வோம் அண்ணா. அதப்பா, இப்போது நான் உன்னிடம் மிக முக்கியமான பொறுப்பை ஒப்படைக்கப் போகிறேன். இதை செய்ய உன்னை தவிர வேறு யாருக்கும் தகுதியில்லை என்பதால் தான் உன்னிடம் இதை செய்யச் சொல்கிறேன். இதை நீ சிறப்பாக நிறைவேற்ற வேண்டும். அண்ணா, நீங்கள் அதை பற்றி இந்த அளவிற்கு சொல்லும் போது நான் அதை நிறைவேற்றாமல் இருப்பேனா? சொல்லுங்கள் அண்ணா. அம்பலக்காரர்கள் ஒவ்வொருவரும் பாகனேரிக்கு வருவது முதல் திரும்பி போகும் வரை அவர்கள் நமது சிறப்பு விருந்தினர்கள், ஏன் உறவினர்கள் என்று கூட சொல்லலாம். அவர்களுக்கு சிறு சங்கடம் நேர்ந்தாலும் அது நமக்கு பெரும் பிரச்சனையாகிவிடும். அதனால் அவர்களுக்கு எந்த சங்கடமும் நேராமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது நமது பொறுப்பு. அம்பலக்காரர்கள் அனைவரும் இங்கிருக்கும் வரை அவர்கள் எவருக்கும் எந்த தீங்கும் நேராமல் கண்காணிக்க வேண்டியது நமது கடமை. அதனால் அம்பலக்காரர்கள் அனைவரையும் பாதுகாக்கும் பொறுப்பை உன்னிடம் ஒப்படைக்கிறேன். அவர்களை எச்சரிக்கையாக பார்த்துக் கொள்ள வேண்டியது உன் பொறுப்பு. இதை நான் நிச்சயம் சிறப்பாக நிறைவேற்றுவேன். அம்பலக்காரர்கள் ஒவ்வொருவர் மீதும் சிறு தூசு கூட விழாமல் கண்காணித்துக் கொண்டே இருப்பேன். அப்படி சொல்லாதப்பா. சரி, நீ சென்று மற்ற பணிகளை கவனி. சரிங்கள் அண்ணா. ஐயா பாருங்கள். வணக்கம். கணக்கு பிள்ளை, யார் இவர்? நமது பாகநெறியில் எந்த விசேஷம் நடந்தாலும் சமையல் பணி செய்யும் சாந்தப்பருக்கு உடல்நிலை சரியில்லை. எழுந்து உட்காரக்கூட முடியாத நிலையில் அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அடடா, மிகவும் நல்ல மனிதர். தொடர்ந்து நமக்காக இங்கு சமையல் பணி செய்தவர். நலபாகம் என்பார்களே, அப்படி ஒரு கைப்பக்குவம். அவர் வயது முதிர்ந்து தளர்ச்சி அடைந்து விட்டார். சென்ற முறை வந்திருந்த போதே அவர் சற்று தளர்ந்திருந்தார் என்பது நன்றாக தெரிந்தது. சரி, போகட்டும். இவரை பற்றி சொல்லுங்கள். இவர் பெயர் மூக்கையன். வணக்கம் ஐயா. சாந்தப்பரோடு நீண்ட காலம் இருந்தவர். சாந்தப்பரே இவர் பெயரை சொல்லி, இவர் சமைத்தால் நான் வந்து சமைத்தது போல்தான் அந்த அளவிற்கு சிறப்பாக சமையல் பணி செய்யக்கூடியவர் என்று சொன்னார். அதனால்தான் நானே நேரில் சென்று இவரை அழைத்து வந்தேன். சாந்தப்பரே சொல்லி அனுப்பினார் எனும்போது தகுதியுள்ளவராகத்தான் இருப்பார். இதற்கு முன் நீங்கள் எங்கெல்லாம் சமையல் பணி செய்திருக்கிறீர்? மேலை நாட்டு உலகநாத அம்பலக்காரர் வீட்டில் நடந்த திருமணத்திற்கு 3000 பேருக்கு மேல் வந்த அத்தனை பேருக்கும் நான் பிரம்மாண்டமான முறையில் சமைத்து போட்டேன். அறுசுவை உணவென்றால் இதுதான் என்று எல்லோரும் மனதார பாராட்டினார்கள் ஐயா. ஓ, அங்கு சமைத்தவர் நீங்கள்தானா? அதை பற்றி நானும் கேள்விப்பட்டேன். வடபோகி நாடு தோமாச்சி அம்பலக்காரர் வீட்டில் நடந்த வளைகாப்பு விழாவில் ஏராளமான பெண்கள் வந்திருந்தார்கள். அத்தனை பேருக்கும் தாராளமாக பஞ்சான்னம் செய்து போட்டேன். அருமை அருமை என்று திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிட்டார்கள். அதற்கு யசமானி அம்மா சென்று வந்தாரே, அவர் கூட அந்த உணவை பற்றி ஸ்லாகித்து சொல்லிக் கொண்டிருந்தார். ஆமாம் ஆமாம். ஏடுவேட்டை நாடு அம்பலக்காரர் தங்கள் ஊரில் நடக்கும் தேர் திருவிழாவிற்கு வரும் அத்தனை பேருக்கும் அன்னதானம் என்று கூறிவிட்டார். ஆயிரக்கணக்கானவர்கள் வந்த அந்த விழாவில் அள்ள அள்ள குறையாத அட்சய பாத்திரம் போல் அத்தனை பேருக்கும் உணவிட்டீர்கள் என்று அவரை பெருமைப்படுத்திய போது அவர் என்னை கை காட்டி எல்லா பெருமையும் இந்த மூக்கையனையே சாரும் என்று கூறிவிட்டார். போதும் போதும், இதற்கு மேல் நீங்கள் எதுவும் சொல்ல தேவையில்லை. இதேபோல் இங்கு வந்து நாம் அளிக்கும் உணவை உண்ணும் ஒவ்வொரு அம்பலக்காரரும் அருமை அருமை என்று பாராட்டும்படி செய்ய வேண்டும். சரியா?
நிச்சயம் செய்வேன் ஐயா. என் குரு சாந்தப்பன் இடத்தை எனக்கு தந்திருக்கிறீர்கள். அவர் வருடக்கணக்காக இங்கு பணி செய்யும் போது அவருக்கு உதவியாளனாக நானும் இங்கு வந்திருக்கிறேன். இன்று அவருக்கு பதில் அதே பணியை செய்யும் வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. இது எனக்கு கிடைத்த மிகப்பெரிய மரியாதை. உங்களுக்கு கிடைத்ததாக நீங்கள் சொல்லும் மரியாதை அம்பலக்காரர்கள் மத்தியில் எனக்கும் கிடைக்க வேண்டும். அதற்கேற்ப சிறப்பாக சமைப்பது மட்டும் போதாது. விருந்து பரிமாறும் போது ஒவ்வொரு அம்பலக்காரரையும் தனித்தனியே விசாரித்து சிறப்பாக உபசரித்து மிகவும் மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும். அப்படியே செய்வேன் ஐயா. கணக்கு பிள்ளை, கூறுங்க. கோயில் குருக்களிடம் அம்பலக்காரர்களுக்கு அணிவிக்க இருக்கும் மாலைகளை பிரத்யேகமாக தயாரிக்க சொல்லி இருந்தேன். அதை இன்று நேரில் சென்று பார்த்து விடுங்கள். சரிங்கள் ஐயா. சரி, மூக்கையனை அழைத்துச் சென்று சமையல் கூடத்தை காட்டு. அப்படியே ஆகட்டும், வாருங்கள். வாதம். பார்த்தாயா அறிவழகா, மாலை மரியாதை செய்வதிலிருந்து மதியம் அருந்தும் விருந்து வரை அனைத்தும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று எவ்வளவு அக்கறை எடுத்துக் கொள்கிறார் வாளுக்கு வேலி. அதிலும் என் அண்ணனை கௌரவிக்க வேண்டும் என்பதில் எவ்வளவு உறுதியாக இருக்கிறார். இவரை போய் தவறாக பேசி என் அண்ணன் இங்கு வருவதையே தடுக்க பார்க்கிறாரே என் மாமா உறங்கா புலி. உறங்கா புலி என்று பெயரை வைத்துக் கொண்டு நாட்டில் நல்லது நடக்க வேண்டும் என்று உறங்காமல் இருந்தால் நன்று. அதை விட்டுவிட்டு நாட்டில் நல்லதே நடக்கக்கூடாது என்று உறங்காமல் இருக்கிறார். இவருக்கெல்லாம் உறங்கா புலி என்று ஒரு பெயர். இப்போதுதான் நீ நேரில் பார்த்து விட்டாய் அல்லவா? நீ போய் சொல்லிவிட்டால் உன் அண்ணன் அதிலிருந்து மாறி விடுவார். எவர் எதை பற்றி எப்படி சொன்னாலும் தம்பியின் வாக்கில் நம்பிக்கை கொண்டவர் உன் அண்ணன். பிறகு ஏன் வருத்தப்படுகிறாய்? வா போகலாம். Mr. Vallai, what is this? என் ஆத்துக்காரியிடம் சொல்லி உங்களுக்காக ஸ்பெஷலாக செய்த பலகாரம் துரை, எடுத்துக்கொள்ளுங்கள். இது என்ன? ஏதோ பாம் மாதிரி இருக்கிறதே. இது பாம் இல்லை, சொய்யான். சொய்யான்? What? இது என்ன பேரு மிஸ்டர் வெள்ளை? இது ஒரு வகையான இனிப்பு. இதற்கான மாவை எடுத்து எண்ணெயில் ஊற்றும் போது சொய் என்று ஒரு சத்தம் வரும். அதனால் இது சொய்யான். இதை சியான் என்றெல்லாம் சொல்வார்கள். ஓகே ஓகே. வாவ், ஃபேண்டாஸ்டிக். உள்ளே போக முடியாத இடத்துக்குள்ளே இதை எப்படி வைத்தீர்கள்? அதுதான் எங்கள் சிறப்பு. நீங்கள் உங்கள் நாட்டில் ஏதேதோ ரசாயனங்களை சேர்த்து பாம் உருவாக்குவீர்கள். நாங்கள் பாம் மாதிரி ஒன்றை செய்து அதற்குள் இனிப்பை வைத்து உணவு பண்டத்தை உருவாக்குவோம். வண்டர்ஃபுல். நான் இந்தியா ஃபுல்லா டிராவல் பண்ணிருக்கேன். அங்கங்க கொடுக்கிற ஃபுட் எல்லாம் டேஸ்ட் பண்ணிருக்கேன். நார்த் இந்தியன் டிஷ் விட சவுத் இந்தியன் டிஷ் வெரி டெலிஷியஸ், வெரி வெரி டிஃபரெண்ட். எதனால அப்படி சொல்றீங்க துரை? எங்க உணவு முறை ரொம்ப சிம்பிள். ஒரு பிரெட் இருந்தா போதும், அதுக்கு கொஞ்சம் மட்டன், சிக்கன் ஆர் எக் இருந்தா போதும். எங்கள் உணவு இஸ் ஓவர். பட் யூ பீப்பிள் ரைஸ் போட்டு சாம்பார், நெய், வத்த குழம்பு, ரசம், மோர், கூட்டு, பொரியல், அவியல், அப்பளம், ஊறுகாய். சாப்பிட்டதுக்கு அப்புறம் இதெல்லாம் ஜீரணமாக வெற்றிலை தாம்பூலம். Your Tamil Nadu is really great. மிஸ்டர் அக்னியூ, எங்கள் தமிழகத்திற்கு என்று எத்தனையோ பெருமைகள் இருக்கின்றன. ஆனால் நீங்கள் அதையெல்லாம் விட்டுவிட்டு எங்கள் உணவு முறைகளை மட்டுமே முக்கியமாக பார்க்கிறீர்கள். ஆனாலும் எங்கள் உணவு முறையில் ஓர் ஒழுங்குமுறை இருக்கிறது. மொத்தத்தில் எங்கள் தமிழகத்தின் உணவு என்பது நாவின் ருசிக்காக மட்டுமல்ல, உடல் ஆரோக்கியத்திற்காகவும் செய்யப்படுகிறது. I like that. But
நீங்கள் கொடுப்பதை நான் சாப்பிடுவது போல் நீங்கள் எங்கள் கூட வந்து சாப்பிடுவதில்லை. நான் எப்படி உங்கள் உணவை சாப்பிட முடியும்? மாமிசம் கலக்காத உணவுகளே அதில் இல்லையே. நோ 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 மிஸ்டர் ஐயர், எங்களை மாதிரி கோட் சூட் எல்லாம் போடுகிறீர்கள், பட் எங்கள் சாப்பாடு மட்டும் வேண்டாம் என்று சொல்கிறீர்கள். என்னதான் உடம்புக்கு மேலே போட்டிருக்கிற உடை உங்கள் நாகரிகப்படி இருந்தாலும் உடம்புக்கு உள்ளே போகும் உணவு எங்கள் முறைப்படிதானே இருக்க வேண்டும். தோற்றத்தை மாற்றிக்கொண்டாலும் நான் ஒரு தமிழன் என்பதை மாற்றிவிட முடியுமா? அதனால் அந்த விஷயத்தில் மட்டும் என்னை கட்டாயப்படுத்தாதீர்கள். Don't worry மிஸ்டர் ஐயர், நான் உங்களை கட்டாயப்படுத்த மாட்டேன். காரணம் What? Okay, okay, yeah. மிஸ்டர் ஐயர், எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கிறது. I have to go. சரி, நானும் புறப்படுகிறேன். That's good. இந்தாருங்கள். Thank you. Escom. வருகிறேன் துரை. Okay. துரை, அந்த வெள்ளை ஐயரை ஏன் இங்கே சேர்த்து வைத்துக் கொள்கிறீர்கள்? He is a gentleman, nice man. அவரை பற்றி உங்களுக்கு தெரியவில்லை, அதனால்தான் இப்படி பேசுகிறீர்கள். அவர் பட்டமங்கலத்திலும் இருப்பார், பாகனேரியிலும் இருப்பார். அங்கெல்லாம் சென்று விட்டு இங்கு வந்து உங்களோடு உறவாடிக் கொண்டிருப்பார். தெரியும் முழங்காப்புலி, எனக்கு தெரியும். அந்த வெள்ளை ஐயர் எங்கே இருந்தாலும் சேஃபாக இருப்பார். அவர் எங்கெங்கே போவார், என்னென்ன செய்வார், எல்லாம் எனக்கு தெரியும். பிறகும் ஏன் அவருடன் பழகுகிறேன் என்று கேட்கிறீர்களா? நமக்கு இப்படி ஒரு ஆள் தேவை. அதை விட நீ சொல்ல வந்த விஷயத்தை சொல். துரை, உமக்கு ஒரு பெரிய ஆபத்து உருவாகிறது. ஆபத்தா? எனக்கா? இது சிரிக்கக்கூடிய விஷயமில்லை அக்னிதுரை, மிகவும் ஆழமாக சிந்தித்து ஒரு தீர்மானத்திற்கு வர வேண்டிய விஷயம். முதலில் விஷயத்தை சொல்லு மேன். எல்லா அம்பலக்காரர்களும் ஒரு இடத்தில் ஒரே நாளில் ஒன்றாக சேரப்போகிறார்கள். பரிவட்ட விழா என்பதை காரணமாக்கி அம்பலக்காரர்களை எல்லாம் அழைத்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் ஒன்றாக சேரப்போவது எங்கே தெரியுமா? பாகனேரியில். துரை, என் மேல் ஆச்சரியப்படுகிறாய்? அம்பலக்காரர்கள் எல்லோரையும் அழைத்திருப்பது வாளுக்கு வேலை, சரிதானே? இந்த விஷயமெல்லாம் உங்களுக்கு முன்னமே தெரியுமா? நன்றாக தெரியும். இந்த அக்னியு இங்கே ஒரு ரூமில் இருந்தாலும் எங்கெங்கே என்னென்ன நடக்குது என்பதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறான். இந்த அக்னியு கண்ணிலிருந்து எந்த விஷயமும் தப்பிக்க முடியாது. பலே, இப்போது சொல்லுங்கள் துரை, அத்தனை பேரும் மொத்தமாக ஒன்று சேர போகிறார்களே, அதற்கு நாம் இடம் தரலாமா? அவசரப்பட வேண்டாம் முழங்காப்புலி. அவர்கள் அத்தனை பேரும் ஒரே இடத்தில் ஒன்றாக சேரட்டும். அங்கே ஒவ்வொரு நிமிஷமும் என்ன நடக்கிறது, யார் யார் வருகிறார்கள், என்னென்ன பேசுகிறார்கள், எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள எனக்கு நம்பிக்கையான ஒரு ஒற்றனை நான் அங்கே அனுப்பியிருக்கிறேன். அவன் மூலமாக எனக்கு அவ்வப்போது மெசேஜ் வந்து கொண்டே இருக்கிறது. இன்னமும் ஏன் பேசாமல் இருக்கிறீர்கள்? இதற்கு மேலும் இப்படி ஒரு நிகழ்ச்சியை நாம் நடக்க விடலாமா? நடக்கட்டும். அம்பலக்காரர்கள் அத்தனை பேரும் பாகனேரியில் பரிவட்டம் கட்டட்டும். அதற்கு பிறகு இந்த அக்னியு என்ன செய்ய போகிறான் என்பதை பொறுத்திருந்து பார். சின்னம்மா, என்ன பாட்டியம்மா? நீங்க துவைக்க போட்ட உங்க துணியில ஒரு பொருள் இருந்துச்சு. அது உங்களோட தான் இருக்க வாய்ப்பில்ல. பெரியம்மாட்ட கொடுக்கலான்னு நினைச்சேன். இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு கொடுக்கலான்னு வந்தம்மா. என்ன பொருள்? என்ன சின்னம்மா சிரிக்கிறீங்க? ஒன்றுமில்லை, இது என்னுடையதுதான், கொடுங்கள். ஏன் சின்னம்மா, இந்த ஆம்பளை பிள்ளைங்க தான் தான் பெரிய வீரன்னு காட்டிக்கிறதுக்காக இந்த புலிப்பல்ல கழுத்துல போட்டுட்டு திரிவாங்க. ஏன் இதை பெண்கள் அணிய கூடாதா? வீரம் என்பது ஆண்களுக்கு மட்டும்தான் சொந்தமா என்ன? பெண்களுக்கும் வீரம் உண்டு என்பதை வெளிப்படுத்தும் வகையில்தான் நான் இந்த புலிப்பல்லை அணிந்திருக்கிறேன். ஏன் சின்னம்மா,
நான் இந்த வீட்டுல வேலைக்கு சேர்ந்து பல வருஷம் ஆகுதே, இது வரைக்கும் இத உங்க கழுத்துல பார்த்தது இல்லையே. திடீர்னு எப்ப இத போட ஆரம்பிச்சீங்க? ஆண்கள் தங்களுடைய வீரம் வெளியில் தெரிய வேண்டும் என்பதற்காக மற்றவர்கள் பார்வையில் படும்படி இதை அணிந்திருப்பார்கள். ஆனால் என் போன்ற பெண்கள் எங்கள் வீரத்தை மனதிற்குள் வைப்பதற்காக மற்றவர்களுக்கு தெரியாத வண்ணம் அணிந்திருப்போம். அதனால் நீங்கள் இதை பார்ப்பதற்கு வாய்ப்பே இல்லை. சும்மா சொல்லக்கூடாது பெரியம்மா, உங்களை ஆம்பளை மாதிரி தான் வளர்த்திருக்காங்க. சரி சின்னம்மா, நான் போய் என் வேலையை பாக்குறேன். வழிபோக்கா, நீ யார், எப்படி வந்தாய் என்று எனக்கு எதுவுமே தெரியவில்லை. ஏதோ ஆபத்து நேரத்தில் வந்தாய், காப்பாற்றினாய், சென்று விட்டாய். ஆனால் நமக்குள் ஏற்பட்ட அந்த உறவு மீண்டும் தொடர வேண்டும் என்பதால்தான் உனது வீரத்திற்கு அடையாளமான இந்த புலிப்பல் நம் அன்பின் அடையாளமாக என்னிடம் வந்துவிட்டதா? நீ யார் வழிபோக்கா? எங்கே இருக்கிறாய்? இங்குதான் இருக்கிறேன். இது என்ன ஆச்சரியம்? அன்று என்னை நேரில் பார்த்தபோது ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. ஆனால் இப்போது என்னுடைய புலி நகத்தோடு இந்த அளவுக்கு பேசுகிறாயே. நீங்கள் எப்படி இங்கு வந்தீர்கள்? யார் உங்களை உள்ளே விட்டது? அதுவும் என்னரை இருக்கும் இடம் வரை உங்களால் எப்படி வர முடிந்தது? எனக்கு தெரியும். நீ என்ன சாதாரண வீட்டு பெண்ணா? பாகநேரி அம்பலக்காரர் வாளுக்கு வேலியின் தங்கை அல்லவா? உன்னை நான் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் மேலதாளத்தோடு மரியாதை செய்தா என்னை அழைத்து வருவார்கள். சில நேரங்களில் சிலவற்றை நேர் வழியில் செய்ய வேண்டும், பல நேரங்களில் பலவற்றை குறுக்கு வழியில் தான் செய்ய வேண்டும். அதனால்தான் சுவர் ஏறி குதித்து உள்ளே வந்தேன். என்ன, சுவர் ஏறி குதித்தீர்களா? ஆமாம். அப்படி என்றால் நீங்கள் திருடனா? திருடன் நான் அல்ல, நீதான். நானா? ஆமாம். என்னுடைய பொருளை உன்னுடன் வைத்திருக்கிறாய் அல்லவா? அது இதை நான் திருடவில்லை. இது யதார்த்தமாக எதிர்பார்க்காமல் என்னிடம் வந்து சேர்ந்தது. எதிர்பார்த்தா வரும், எதிர்பாராமல் தான் வரும். ஆனால் அதை திரும்ப பெற வேண்டும் அல்லவா? அதனால்தான் தவறாக இருந்தாலும் பரவாயில்லை என்று சுவரேறி குதித்து வந்தேன். எதிர்பாராமல் உன்னிடத்தில் வந்த என்னுடைய பொருளை பெறுவதற்காக நீ எதிர்பாராமல் நான் இங்கு வந்தேன். இப்பொழுது என்ன? உங்கள் பொருள் உங்களுக்கு வேண்டும், அவ்வளவுதானே? இந்தாருங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். என்ன இது? உங்களுடைய பொருள். இதை தேடித்தானே வந்தீர்கள்? இது மட்டும்தான் உன்னிடத்தில் இருக்கிறதா? பிறகு உங்களுடைய பொருள் வேறு எதுவும் என்னிடம் இல்லை. இந்த புலிப்பல் மட்டும்தான் இருக்கிறது. இந்த புலிப்பல் எனக்கு எதற்கு? இதை நீயே வைத்துக்கொள். இதை பெறுவதற்காகவா இவ்வளவு சிரமப்பட்டு சுவரேறி குதித்து உள்ளே வந்தேன்? பிறகு எதற்கு வந்தீர்கள்? என் மனதை திரும்ப பெற்று போக வந்தேன். மனதா? ஆமாம். என் மனதை நீ திருடவில்லை, அது இப்பொழுது உன்னிடம்தானே இருக்கிறது. அதை திருப்பிக் கொடு என்று கேட்க மாட்டேன். அது உன்னிடம் பத்திரமாக இருக்கிறதா என்று பார்த்துவிட்டு போகத்தான் வந்தேன். என்ன நீங்கள் ஏதேதோ பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. நான் ஒன்றும் அப்படியெல்லாம் நினைக்கவில்லை. இந்த பெண்களே இப்படித்தான். ஒரு உயிரில்லா ஜடப்பொருளான அந்த புலிப்பல்லிடம் காதலை பொழிவீர்கள். ஆனால் அந்த புலிப்பல்லை கழுத்தில் அணிந்தவன் நேரில் வந்து நிற்கும் போது நீங்கள் ஜடமாகி விடுகிறீர்கள். இதோ பாருங்கள், இப்படியெல்லாம் என்னிடம் பேசாதீர்கள். இதுவரை எந்த ஆண்மகனையும் நான் ஏறெடுத்து கூட பார்த்ததில்லை. நான் மட்டும் என்ன, கண்ணில் படுகின்ற பெண்களை எல்லாம் காதலித்துக் கொண்டா இருக்கிறேன். என் வாழ்நாளில் நானும் எத்தனையோ பெண்களை சந்தித்திருக்கிறேன். ஆனால் இதுவரை எந்த பெண்ணையும் ஏறெடுத்து கூட பார்த்ததில்லை. எதற்கோ பாகநெறிக்கு வந்த நான் உன்னை சந்திக்கும் நிலை ஏற்பட்டு விட்டது. உன்னை தொட்டு காப்பாற்றும் நிலையும் உருவாகிவிட்டது. ஏனோ தெரியவில்லை, என்னையும் அறியாமல் ஒரு பந்தம், நமக்குள் ஏதோ ஒரு பூர்வ ஜென்ம தொடர்பு இருப்பதை போன்ற ஒரு உணர்வு எனக்குள் ஏற்பட்டு விட்டது. அதை உன்னிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இங்கு வந்தேன். இங்கு வந்து பார்த்தபோதுதான் தெரிந்தது, அதே உணர்வோடுதான் நீயும் இருக்கிறாய் என்று.
என் மீது இந்த அளவிற்கு காதலை வைத்துக் கொண்டு அது இல்லாதது போல் ஏன் ஒரு பொய்யான வேஷம் போடுகிறாய்? என்ன, எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்கிறாய்? நீங்கள் ஆண்மகன், உங்கள் மனதில் உள்ளதை வெளிப்படையாக சொல்லிவிட்டீர்கள். ஆனால் நானோ ஒரு பெண். உங்களைப் போல் வெளிப்படையாக என்னால் எதுவும் சொல்லிவிட முடியாது. அதனால்தான் பேசாமல் இருக்கிறேன். அடக்கம். இந்த அடக்கம்தான் உன்னிடம் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. இந்த அமைதிதான் என்னை உன்னிடத்தில் ஈர்க்க வைக்கிறது. இது போதும் கல்யாணி, இது போதும். என் கேள்விக்கான பதிலை உன் மௌனமே தெரிவித்து விட்டது. நான் மிகவும் பாக்கியசாலி. சரி, இவ்வளவு தைரியமாக இங்கு வந்திருக்கிறீர்களே, சிறிதளவு கூட உங்களுக்கு பயம் இல்லையா? இந்த வீட்டை சுற்றி நிறைய வீரர்கள் காவல் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களில் யாராவது உங்களை பார்த்திருந்தால் நீங்கள் என்ன ஆவது? பட்டமங்கலத்தான் இங்கு வந்து விட்டான் என்று நினைப்பார்கள் அல்லவா? பட்டமங்கலத்தானா? உங்கள் வீரர்களுக்கு எப்படி வந்தவன் பட்டமங்கலத்தான் என்பது தெரியும்? அவன் ஏன் இங்கு வரப்போகிறான்? அது தெரியாதா உங்களுக்கு? அந்த பட்டமங்கலமும் எங்கள் பாகநெறியும் தான் பகைப்பட்டு கிடக்கிறதே. கவலைப்படாதே, நமது காதல் கைகூடும் போது பாகநேரியும் பட்டமங்கலமும் ஒன்று கூடிடும். சரி சரி, இனிமேல் இது போன்று இங்கு வராதீர்கள். ஏன்? மறுபடியும் நீங்கள் சுவர் ஏறி குதித்து வந்து உங்களுக்கு எதுவும் நேர்ந்து விட்டால் வேண்டாம் வேண்டாம். இனி நீங்கள் இப்படி வர வேண்டாம். நாம் முதலாக சந்தித்த இடத்தில் வெள்ளிக்கிழமை தோறும் காத்திருப்பேன். நாம் அங்கு சந்திப்போம். ஓ, வெள்ளிக்கிழமை அன்றுதான் அம்மனின் தரிசனம் கிடைக்குமோ? சரி, அப்படியே செய்வோம். இந்தாருங்கள், புறப்படுங்கள். என்ன இது? புலிப்பல். இல்லை, இது இனிமேல் உன்னிடத்தில் தான் நிரந்தரமாக இருக்க வேண்டும். ஏன்? இதை பார்க்கும் பொழுதெல்லாம் எப்பொழுது என்னை காணப்போகிறோம் என்று உன் மனதிற்குள் தோன்ற வேண்டும். அதேபோல் இந்த புலிப்பல் என்னிடத்தில் இல்லை என்று நான் எண்ணும் போதெல்லாம் என் மனம் என்னிடத்தில் இல்லை, அது உன்னிடம் இருக்கிறது என்று இது உன்னை எனக்கு நினைவுபடுத்த வேண்டும். சரி சரி, புறப்படுங்கள். யாராவது வந்துவிடப் போகிறார்கள். இன்னும் சிறிது நேரம் பேசிக் கொண்டிருக்கலாமே. வெள்ளிக்கிழமை பேசிக் கொள்ளலாம். இப்போது புறப்படுங்கள். என்ன கல்யாணி, நான் இவ்வளவு தூரம் சிரமப்பட்டு வந்திருக்கிறேன். எனக்கு ஏதாவது தர வேண்டாமா? நீங்கள் விருந்தினராகவா வந்திருக்கிறீர்கள்? உங்களை உட்கார வைத்து விருந்து வைப்பதற்கு உங்கள் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. வீரர்கள் பார்த்தால் அவ்வளவுதான். போகிறேன். ஆனால் நீ சொல்லும் அந்த வெள்ளிக்கிழமை வர இன்னும் 4 நாட்கள் இருக்கிறதே. அதற்கென்ன செய்ய வேண்டும்? என்னுடைய நினைவாக புலிப்பல் உன்னிடத்தில் இருக்கிறதல்லவா? ஆமாம். அதேபோல் உன்னுடைய நினைவாக என்னிடத்தில் ஏதாவது இருக்க வேண்டாமா? இப்பொழுது என் நினைவாக உங்களிடம் தர என்னிடம் எந்த பரிசும் இல்லையே. பரிசு பொருள் இல்லை என்றால் பரவாயில்லை, வேற ஏதாவது கொடு. எதை தருவது? என்ன என்ன? இல்லை இல்லை, இதை நான் தவறான எண்ணத்தோடு கேட்கவில்லை. ஒரு குழந்தையை நமக்கு பிடித்திருந்தால் ஆசையாக முத்தம் கேட்போம் அல்லவா? அதே போல்தான் உன் நினைவாக ஆசையாக என்னுடனே வைத்துக் கொள்ளலாம் என்று. அதெல்லாம் முடியாது, நீங்கள் செல்லுங்கள். அப்படியா? சரி, நீ தர வேண்டாம். உனக்கு என் மீது காதலே இல்லை. நீ பேசி அத்தனையும் போய். இவ்வளவு சிரமப்பட்டு இங்கு வந்ததற்கு அர்த்தமே இல்லாமல் போய்விட்டது. நீ சொன்னது போல் உங்கள் வீரர்கள் என்னை பட்டமங்கலத்தான் என்று நினைத்துக் கொள்ளட்டும். ஈட்டியால் என் மார்பை குத்தி கிழிக்கட்டும். வீரர்களே, வாருங்கள். பட்டமங்கலத்தான் வந்திருக்கிறேன். வந்து என்னை வெட்டி சாயுங்கள். கோதாரி, நீ எப்போது இங்கு வந்தாய்? எப்போ வந்தியா? சரிதான், நான் எவ்வளவு நேரம் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நீ வந்தாயா? என்னோட பேசினாயா? என்ன சின்னம்மா சொல்றீங்க? நான் வந்தது உங்களுக்கு தெரியலையா? அச்சச்சோ சின்னம்மா, உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏதேதோ பேசுறீங்க. ராத்திரி நேரம் வேற. ஒருவேளை பேய் ஏதாவது பிடிச்சிருக்கோ? ஏய், என்ன நீ உளறுகிறாய்? இல்ல இல்ல, இன்னைக்கு உங்க பேச்சும் சரியில்லை, நடவடிக்கையும் சரியில்லை. இத்தனை நாள் இல்லாம எனக்கு முத்தம்லாம் தரீங்க. எனக்கு வெக்கமா இருக்கு. ஏய், பேசாமல் இரு. உள்ளே வரும்போது கதவை தட்டி விட்டு வருவதில்லையா? கதவை தட்டுறதா? கதவை சாத்தி இருந்தா தானே தட்ட முடியும். நான் வந்து பாக்கும்போது 2 கதவும் திறந்துதான் இருந்தது. நீங்க புலிப்பல்ல வச்சுக்கிட்டு என்னென்னமோ பேசிட்டு இருந்தீங்க. சரி சரி, நீ இப்போது எதற்கு வந்தாய்? அதோ அங்க வச்சிருக்கேனே சாப்பாடு, அதுதான் கொண்டு வந்தேன். கொண்டு வந்தாய் அல்லவா? அதை வைத்து விட்டு போக வேண்டியதானே. எதற்கு நீ என் அருகில் வந்தாய்? வரமாட்டேமா.
நிச்சயமா நான் வரமாட்டேன். அதுவும் ராத்திரி நேரத்துல கண்டிப்பா வரவே மாட்டேன். சின்னம்மா, உங்களுக்கு பேய் தான் பிடிச்சிருக்கு, நான் போறேன். ஆமாம், பேய்தான் பிடித்திருக்கிறது. காதல் பேய். வைரமுத்தா, டேய் வைரமுத்தா, அண்ணா, நீ எங்கே இருக்கிறாய்? பாகநேரியில் தான் இருக்கிறேன். என்ன பாகநேரியா? இல்லை இல்லை, பட்டமங்கலத்தில். அது சரி. நீ பாகநேரிக்கு சென்றதிலிருந்தே நீ நீயாகவே இல்லை. ஏதோ பேய் பிடித்தவன் போலல்லவா இருக்கிறாய்? பேயெல்லாம் பிடிக்கவில்லை, பெண் தான் பிடித்திருக்கிறது. என்ன வைரமுத்தா, என்ன உனக்குள் முணுமுணுக்கிறாய்? அதெல்லாம் ஒன்றுமில்லை அண்ணா. பாகநேரிக்கு சென்ற பணியை பழுதில்லாமல் நிறைவேற்றி விட்டேன் என்று சொன்னேன். நானும் அதை பற்றி உன்னிடம் விசாரிக்கலாம் என்றுதான் காத்திருந்தேன். ஆனால் நீ பாகநேரியிலிருந்து வந்தது முதல் ஒரு நிலையில்லாமல் இருந்ததால் அதை பற்றி நான் கேட்கவில்லை. ஒருவேளை பாகநேரியில் ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டு விட்டதா? பிரச்சனையா? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை அண்ணா. எனக்கு யார் பிரச்சனையை ஏற்படுத்த முடியும்? நான் என்ன காரணத்திற்காக பாகநேரிக்கு சென்றேனோ அந்த பணியை நல்ல முறையில் நிறைவேற்றிவிட்டுதான் வந்திருக்கிறேன். இல்லையே, உன்னை பார்த்தால் அப்படி தெரியவில்லையே. என்ன வைரமுத்தா, பாகநேரியில் ஏதேனும் சிக்கல் உண்டாகி அதை என்னிடமிருந்து மறைக்க பார்க்கிறாயா? இது என்ன கேள்வி தம்பி? வைரமுத்தன் பாகநேரிக்கு சென்று வந்த பயண களைப்பால் சற்று சோர்வாக இருக்கலாம். அது உனக்கு வேறு விதமாக தெரிகிறதா? நீ சொல்வது உண்மைதான் அக்கா. பாகநேரியை பற்றி பேசினாலே அண்ணனுக்கு அது விபரீதமாகத்தான் தோன்றுகிறது. போதும், போன விஷயத்தை சொல். வல்லத்தரையா, சாப்பிடும் பொழுது எதற்கு இந்த பேச்சு? வைரமுத்தன் சாப்பிட்டு முடிக்கட்டும், பிறகு மற்றவற்றை பேசிக்கொள்ளலாம். உணவு உண்ணும் நேரத்தில் நமது கவனமெல்லாம் உணவின் மீது மட்டும்தான் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அதனுடைய சத்துக்கள் அனைத்தும் நமது உடலுக்குள் சேரும். அதனால்தான் வைரமுத்தனிடம் நான் எதுவும் கேட்காமல் இருக்கிறேன். முதலில் அவன் சாப்பிட்டு முடிக்கட்டும். வைரமுத்தன் ஒழுங்காக சாப்பிட்டால் நான் ஏன் அவனிடம் கேள்வி கேட்கப் போகிறேன்? அவன் சோற்றில் கையை வைத்து ஏதோ ஓவியத்தை அல்லவா வரைந்து கொண்டிருக்கிறான். சரி, பிறகு பேசிக் கொள்ளலாம் என்றால் இன்னும் சற்று நேரத்தில் அந்த கோமாளி வந்து விடுவான். கோமாளியா? யார் அது? வேறு யார்? நம் குடும்பத்தில் இருக்கும் ஒரே கோமாளி அந்த அறிவழகன் தானே. தாய் மாமனுக்கென்றே வந்து பிறந்திருக்கிறார்களே இருவர். மகன் கோமாளி, மகள் பத்திரகாளி. போதும் வல்லத்தரையா, எப்பொழுது பார்த்தாலும் என் அண்ணன் பிள்ளைகளை குறை சொல்வதே உனக்கு வாடிக்கையாகிவிட்டது. அந்த பஞ்சவர்ணம் உன் மீது உயிரையே வைத்திருக்கிறாள். நீதான் அவளை புரிந்து கொள்ள மறுக்கிறாய். ஆமாம் அண்ணா, புரிந்து கொள்ளுங்கள். பகைவரை பார்ப்பது போல் பெண்களை பார்க்க கூடாது. பெண்களின் மனம் இருக்கிறதே, அது கடைந்தெடுத்த வெண்ணெயை போன்றது. ஆண்களின் மனம் நெருப்பை போன்றது. வெண்ணெய் போன்ற பெண்கள் நெருப்பை போன்ற ஆண்களை கண்டதும் சட்டென்று உருகி விடுகிறார்கள். நீயும் யாரையோ கண்டு உருகியதைப் போலல்லவா பேசுகிறாய்? உருக்கினாயா அல்லது உருகினாயா? சேச்சே, நான் உங்கள் தம்பி அண்ணா. அப்படியெல்லாம் உருகி விடுவேனா என்ன? என் தம்பி என்று சொல்லிக் கொண்டால் மட்டும் போதாது, அதைப் போல் நடக்கவும் வேண்டும். ஏன் தம்பி அப்படி சொல்கிறாய்? ஆமாம் அக்கா, எனக்கும் வைரமுத்தனுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. வாளுக்கு வேலியை ஜென்ம பகைவனாக நான் கருதுகிறேன். ஆனால் என் தம்பி வாளுக்கு வேலியின் தம்பி கருத்தாதப்பனை உற்ற நண்பனாக பாவிக்கிறான். பகை என்பது உன்னோடு போகட்டுமே, எதற்காக வைரமுத்தனின் மனதிலும் அதை விதைக்க பார்க்கிறாய்? வைரமுத்தனும் கருத்தாதப்பனும் சிறு வயதிலிருந்தே ஒன்றாக படித்தவர்கள்.
அவர்களுக்குள் நட்பு இருப்பதில் என்ன தவறு இருக்கிறது? வீரம்மாள், நீ சற்று அமைதியாக இருக்கிறாயா? வைரமுத்தா, சென்ற வேலை என்னவாயிற்று? முதலில் அதைச் சொல். பாகநெறியில் நடக்க வேண்டிய எல்லா ஏற்பாடுகளும் மிகவும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி என்னப்பா ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றது? பாகநேரி அம்பலக்காரர் வாளுக்கு வேலையும் சரி, அந்த ஊர் மக்களும் சரி, அவர்கள் பேச்சு செயல் அனைத்துமே பாகநெறியின் திருவிழா சிறப்பாக நடைபெற வேண்டும் என்பதில்தான் இருக்கிறது. பாகநேரியின் அம்பலக்காரர் வாளுக்கு வேலையின் சிந்தனை முழுக்க அங்கு வரும் அம்பலக்காரர்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதிலும், அவர்கள் உரிய முறையில் கௌரவிக்கப்பட வேண்டும் என்பதிலும், அவர்களுக்கு அளிக்கப்படும் விருந்தில் எந்த குறைபாடும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதிலும் தான் இருக்கிறது. மிக முக்கியமாக பட்டமங்கலத்து அம்பலக்காரரான தங்களுக்கு தரப்படும் மரியாதையில்தான் சிறிதளவு கூட எந்த குறையும் வந்துவிடக்கூடாது என்பதில் மிகவும் கவனமாக இருக்கிறார் பாகநேரி அம்பலக்காரர். தனக்கு எந்த அளவிற்கு மதிப்பும் மரியாதையும் தருகிறீர்களோ அதே அளவிற்கு பட்டமங்கலத்து அம்பலக்காரரான வல்லத்தரையனுக்கும் அளிக்கப்பட வேண்டும் என்பதில் அவர் மிகவும் கண்டிப்புடன் இருக்கிறார். அம்மா, எதை வைத்து அப்படி சொல்கிறார்? பாகநேரி அம்பலக்காரர் தன் தம்பி கருத்த ஆதப்பனிடம் இதை பற்றி பேசியதை நானும் அறிவழகனும் நேரிலேயே கண்டோம். அதற்கு அந்த கருத்த ஆதப்பன் என்ன சொன்னான்? சிறு வயதுக்காரனாயிற்றே, எதிரிக்கு எதற்கு மரியாதை என்று சீறி இருப்பானே. இல்லை அண்ணா, தன் அண்ணன் வாளுக்கு வெளியிடும் கட்டளையை ஒரு நாளும் மீறமாட்டான் கருத்தாதப்பன். தன் அண்ணனுடைய எண்ணம் ஈடேற வேண்டும் என்பதற்காக கருத்தாதப்பன் எடுத்துக்கொள்ளும் முயற்சியும், பாகநேரி திருவிழா சிறந்த முறையில் நடந்து அனைத்து அம்பலக்காரர்களும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக பாகநேரி அம்பலக்காரர் வாளுக்கு வேலையின் தாயார் காட்டும் அக்கறையும் பரிவும் என்னை மெய்சிலிர்க்க வைத்து விட்டது அண்ணா. உண்மையிலேயே அவர்களது குடும்பத்தினர் மிக மிக உயர்ந்தவர்கள்தான்.